வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப சிறப்பு. உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் முதலில் பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள், உங்களோட என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே சனி இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்குள்ளே சோம்பேறித்தனம் நிறைய வருங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. குடும்பத்திற்கு தேவையான பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். ஸோ 2ஆம் தேதி 3 இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்கள் மறைமுகமாக சில பேர் பேசுறது, பின்னாடி பேசுறது நினச்சி கொஞ்சம் இது பண்ணிங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய முயற்சிகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2இல் உச்சமாகும்போது தந்தை தாயார் சம்பந்தமான விஷயம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான புதன், ஸோ 5ஆம் அதிபதியான புதன் 3இல் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அது என்ன மாதிரி விஷயங்கள் 3, 8னாலே அதீதமான டென்ஷனை கொடுத்துரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சாமியெல்லாம் வீட்டிலேருந்தே கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய பிரயாணம் பண்ணி ஆன்மீகத்தில் போகிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், வழக்குகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி இருக்கிறது நல்லது. இப்போ வாய்தா வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. 6ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல முயற்சிகள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இலிருந்து நல்ல பெருத்த லாபங்களை கொடுப்பார். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது புதனுடைய சாதத்தில் போகும்போது தேவையில்லாத தர்க்கங்களையும் குழந்தைகளால் ஒரு வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. மற்றபடி 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறோன்னு வச்சுப்போமே, நான் ஒரு கமிட்மெண்ட்டோ வாக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் யோசித்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2இல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் ராசியில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, அதற்கான விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். நண்பர்களாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான வருமானங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த 7ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் புதனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையோ சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைகளை சின்ன சண்டை சச்சரவு வரதுனால கொஞ்சம் யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருந்து அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள், அதாவது 3, 10ஆம் அதிபதியாக இருந்து ராசியில் இருக்கும்போது புதிய தொழில் நிறைய மாற்றங்கள், நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அதனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள், அதுக்கான ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு புதனுடைய சாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாத மன உளைச்சல்கள், ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5, 8னாலே குழந்தைகளால் ஒரு டென்ஷன் வரும். அது மட்டும் ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக குரு தசாபுத்தி அந்த பார்த்திங்கன்னா குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பணம் வருமானம் கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள், அப்பா அம்மாவனால் நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து ராகுலேயும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது குரு சுக்கிரன் போதே ஒரு பெரும் பணம் பெரிய ஒரு லெவலில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க.
ஸோ கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 5 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4இல் வக்கரமாகும்போது குழந்தைகள் 3இல் வக்கரமாகும்போது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பிடிவாதம், டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கடன் சம்மந்தமான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கேது வந்து சந்திரனுடைய சாலவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 2இல் உச்சமாகும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நான் தான் சித்தர், நான் தான் சாமி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க சாமியா இல்லைங்கிறது தான் அடுத்த விஷயம். பட் யார் சாமி, யார் கரெக்டான ஆளுங்கிறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்ன பியூட்டினா, நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, ஒரு சாமி வந்து ஒரு 50,000 1,00,000 வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னா அப்போ அவர் சாமியா அப்படிங்கிற லெவல்லையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து யார் சாமி, யார் ஆசாமி. ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க. சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க, அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஆள் அரவம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, இறைவனோட இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழியா. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுதுன்னா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழியை எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்திருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா, அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நான் பார்க்கலைங்க. நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் உணர்ந்திருக்கேன். எப்படி உணர்ந்திருக்கேன்னா, நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை என்னால் உணர முடிஞ்சுது, எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க அப்படின்போது, காட்டு வழியாக நடந்து போயிட்டுருப்பாங்க, ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள், ஒரு சில ஏரியாக்கள், பழனிமலை, ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க. அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பாராம், துணியே இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ துணியே இருக்காது, ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி, குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும். அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும். ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்கணும். சில பேர் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கன்றது ஒரு காரணம் இருக்குது. ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா, அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுப்போமே, ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருன்னா, அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம். நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 100 பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும். அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், 10,000 பேர் 1,00,000 பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் பவர் வச்சுருக்கார். ஆனால் எதிரில் வந்து 1,00,000 பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக, கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான். ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார், அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க, ஒரு சிறந்த ஹீலர். இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர். திரு விசு அவர்கள், ஸோ இறந்து போன திரைப்பட இயக்குனர் கதாசிரியர் விசு அவர்கள் சொல்லியிருக்காரு, என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார். எவ்வளோ டாக்டர்ஸ்கிட்ட போயும் ஹீல் ஆகாதது ஹீல் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன்
என்ன. ஆனால் அவர் வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சரிங்க, அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினாருங்கிறதும் உண்மையான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட பாக்கியம். அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியகத்தமாக போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்தர் சமாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் பௌர்ணமிகளில் போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நான் சாமியார், நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையோ நேரத்தையோ விரயமாக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஓகேங்களா, பார்க்குறத விட உணர முடியும், உள்ளூர உணர முடியும். அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ தியானம் பண்ணுங்கள், அது சாண்டிங் பண்ணுங்கள். இப்போ ஓம் நமச்சோன்னா ஓம் நமச்சோன்னு சாண்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அது பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும். அதனால் லோக்கல் ஆசாமிகிட்ட போய் ஏமாறுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.